அந்த மாதிரி ஃபோட்டோவோ அந்த மாதிரி போஸ்ட்டோ வந்து நான் இனிமேல் போட போதில்லை, என்னுடைய பழைய லைஃப்பை வந்து மாற்றிட்டு நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சப்ஸ்கிரைபர் பண்ண வரலாம் நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸ். ஆஃப்டர் பிக் பாஸ் 9க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இன்டர்வியூஸும் அங்கங்கே வந்து ஃபேன் மீட்ஸும் நடந்தது. ஃபேன் மீட்ஸ் வந்து பேசியிருந்தோம். நிறைய பேர் வந்து அவங்களுடைய வன்பத்தெல்லாம் கக்கியிருந்தாங்க. அது பாட்டுன்னு அதெல்லாம் கூட பேசியிருந்தோம். ஒரு சிலர்லாம் வந்து அவன் தான் பண்ணியிருப்பான், இவன் தான் பண்ணியிருப்பாண்டி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கூட பேசியிருந்தோம். ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது அரோரா, அவளை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அரோரா பற்றி நீ என்ன பேச போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா பிக் பாஸ் இருக்கும்போது நம்ம அரோரா பற்றி பேசியிருக்கோம். ஏன்னா அரோரா வீட்டுக்குள்ளே ஒன்றும் பிடுங்கல, ஆணி பிடுங்கல, எதுக்குள்ள நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருந்தீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தோம். அதாவது இவங்க வந்து அந்த காசுக்காக மட்டும்தான் பிக் பாஸுக்குள்ளேயே போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசியிருந்தோம். வெளியில் வந்து அவங்க சொன்ன பதில் நம்மளுக்கே வந்து ஷாக் ஆகிடுச்சு. அதாவது வெளியில் அவங்கள வச்சு நம்ம கழுவி ஊற்றுனவங்களாம் அவங்க ஒரு தரமான பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே வந்து ஒரு அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பேர் வச்சுருந்தாங்கல்ல, அந்த பேர்லேருந்து இப்போ வந்து அவங்க அந்த லைஃப்பை வந்து நான் பண்ண போகிறதில்ல. அதாவது முன்னாடி வந்து அவங்க சோசியல் மீடியாவில் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஃபோட்டோவோ அந்த மாதிரி போஸ்ட்டோ வந்து நான் இனிமேல் போட போதில்லை, என்னுடைய பழைய லைஃப்பை வந்து மாற்றிட்டு நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சப்ஸ்கிரைபர் பண்ண வரலாம் நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. சப்ஸ்கிரைப் பண்ணவெல்லாம் போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாலும் ஒரு நல்ல விஷயம் நடந்துருக்குங்க. ஏன்னா அவங்க முன்னாடி வந்து பணத்துக்காக நான் என்ன வேணால் பண்ணலாம், நான் தனியாக தானே இருக்கேன், நான் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா உள்ளே இருந்தாங்கல்ல, அவங்களாம் வந்து நிறைய பேர் வந்து நல்ல விதமாக பேசி அவங்க பழக்கம் அவங்கள கூட பேசி அவங்க அங்கே இருக்க அந்த என்வாயர்மெண்ட்லாம் அவங்கள வந்து நிறையவே சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்பலாம். ஏன்னா அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. சொன்னப்போ வந்து ரொம்ப ஜென்யூனாக இருந்தது. ஏன்னா வந்து அவங்க உள்ளே இருக்கும்போது அந்த பணம் கிடைச்சா நான் படிக்க போவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போயே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த பக்கி பைப்புலாம் பொய் தான் சொல்லுது, பணம் கிடைச்சா கூட இதை படிக்க போகாது, பணத்துக்காக தான் போய்க்குது, ஏன்னா பணத்துக்காக இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வச்சுட்டு வீடியோவெல்லாம் இந்த மாதிரி அரைக்குறையாக போடுது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசணும். ஆனால் இவங்க உண்மையிலே வந்து இப்போ நான் வெளியே வந்ததுக்கப்புறம் பிக் பாஸ்லேருந்து அந்த காசு வந்தோடனே கண்டிப்பாக நான் படிக்க தான் போகிறேன், திரும்ப அந்த மாதிரி போஸ்டர்லாம் போட போதில்லை, அந்த திரும்ப எனக்கு அந்த லைஃப் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை தேடி தான் போகிறேன், அதுக்காக வந்து நான் இந்த லைஃப்பை விட்டு படிக்க போகிறேன், நர்சிங் படிக்க போகிறேன், அந்த காசை வந்து நான் உண்மையாக படிக்க போவேன். ஏன்னா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுது. மற்றவங்களுக்கான ஒரு லைஃப்பை வாழறப்போ தான் ஒரு சந்தோஷமே இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு என் ஃபேமிலி விட்டு வந்தப்போ நான் எனக்கான லைஃப்பை மட்டும் தான் வாழணும்னு வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் திவ்யா, கனி, அப்புறம் சபரி, விக்ரம் இவங்க 4 பேரும் வந்து நல்லா வந்து பார்த்துக்கிறாங்க. இவங்க அதாவது நல்லா வந்து பார்த்துக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்லா வந்து அன்பாக இருக்காங்க. அதனால் வந்து என்னை கூட இருக்கவங்களை வந்து என்னால் வந்து அவங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பழைய விஷயம் பண்ணியிருந்தேன்ல அதெல்லாம் வந்து நிறுத்திட்டு உண்மையிலே நான் வந்து படிக்க போகிறேன், ஒரு ஸ்மூத் லைஃப்பை வந்து வாழணும்னா இதுதான் எனக்கு தேவை. ஏன்னா நான் வந்து ஒரு மீடியாவோ இல்லை வந்து படத்துலேயும் நடித்தா கூட எனக்கு லாங் டேர்மாக வந்து நான் வந்து ஒரு ஸ்மூத்தான லைஃப் வாழ முடியாது, நான் ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணேன்னா அதுக்காக நான் போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்து. இதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து நம்ம நெகட்டிவாக பேசணுன்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஒத்துக்கினாங்க, நான் அதுக்கு முன்னாடி பண்ண தப்பு எல்லாமே என்னோடது தான், நான் இது வந்து தனியாளாக இருக்கும்போது பண்ணிட்டு தான் இருந்தேன், எனக்கு அது வந்து பெரிய தப்பு மாதிரியே தெரியல. ஏன்னா நான் தனியாக இருக்கும்போது நான் என்ன வேணால் பண்ணலாம், என்னை பற்றி கேட்கறதுக்கு யாரும் கிடையாது, நீங்கள் என்ன கேட்டாலும் வந்து நான் இந்த காதில் வாங்கி அப்படியே விட்டு போயிடுவேன், அது அந்த இது மட்டும் தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கூட வந்து நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு ஃபேமிலியை வந்து இப்போ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபேமிலி என்னால் வந்து அவங்க எஃபெக்ட் ஆகக்கூடாது, நான் இந்த மாதிரி பண்ணுற பொண்ணை கூட இவங்க சேர்ந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி யாரும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் அதை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ எத்தனை பேருக்கு வந்து அரோரா வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு தோணுது, இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர்லாம் வந்து இன்னும் அந்த கார்ட்லேயே சுற்றி இருப்பாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கின மக்கள் அவங்களாம் தயவு செஞ்சு வந்து கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேச வேணாம். ஸோ ஏன்னா அவங்க உண்மையாக வந்து அவங்களோட நல்ல வாக்கி தேடி போகிறாங்க, அதுக்காக நம்மளுடைய பாராட்டுக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய் பாய்.